Welcome to VL Academy. In the video, issue for feature and reissue of shares chapter, other exercise problem number 33 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.117. ஸோ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அஃபிலியேட்டட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். ஓகே, தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதோட ஆக்சுவல் காஸ்ட் என்னவோ அதுதான் அதில் இருக்கும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா பூமா லிமிடெட் வந்து 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு ஷேரோட வேல்யூ 100 ருபீஸ். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்றப்போ வி ஹாவ் டு கிவ் 20 ருபீஸ் ஃபார் ஒன் ஷேர். அது அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சமயம் நம்ம ஒரு ஷேருக்கு 30 ருபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த சமயம் வி ஹாவ் டு பே 25 ருபீஸ். ஸோ டோட்டலாக நம்ம 75 ருபீஸ் பே பண்ணியிருப்போம். அதுல இருந்து ஒரு 1 or 2 months கழிச்சு ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல அனதர் 25 ருபீஸ் பே பண்ணி நாம இந்த ஷேர்ஸை நம்மளோட ஷேரா ஆக்கிக்கலாம். பட் இங்க என்ன ஆச்சு அப்படின்னா the company received application for only 40,000 shares. So this is under subscription. அதாவது அவங்க 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 40,000 ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ ஆல் தீஸ் அப்ளிகேஷன்ஸ் வேர் அக்செப்டட். ஓகே, இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆல் சம்ஸ் டியூ ஆன் allotment, first and final call were received except the final call on 400 shares. So final callல மட்டும்தான் நமக்கு என்னன்னா ஒரு அமௌண்ட் வரல. ஸோ தீஸ் 400 shares were subsequently forfeited. ஸோ அந்த அமௌண்ட் வராதனால அந்த மொத்த ஷேர்ஸையும் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. அதாவது இனிமேல் இந்த ஷேர்ஸ் வந்து எங்க கம்பெனியில இருக்காது. அந்த பர்சனை வந்து ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதனால வந்து அது இதுக்கு முன்னாடி அவர் பே பண்ண அமௌண்ட் எல்லாம் அவருக்கு திரும்ப போகுமான்னு கேட்டா போகாது. எப்பவுமே அலாட்மெண்ட்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தே won't கெட் எனி அமௌண்ட் விச் தே ஹாவ் பெய்ட் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அது ஃபோர்ஃபீட் ஆகாம பார்த்துக்கிறது தான் ஷேர் ஹோல்டர்ஸோட வேலை. அப்படி ஃபோர்ஃபீட் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு லாஸ் தான். ஓகே, ஸோ அது மாதிரி ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஇஷ்யூட் அட் 80 ருபீஸ் பர் ஷேர். ஸோ 80 ருபீஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி நம்ம போடணும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த கொஸ்டின்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது, நாம வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம தான் கம்பெனி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஷேர்ஸ் பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதுல வந்து 40,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து அமௌண்ட் இஸ் கம்மிங் இன்சைட் த பிஸ்னஸ். அதனால பேங்க் அக்கௌண்ட்டை நாம டெபிட் பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட் வந்து இப்போ நம்ம கைக்கு வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ இந்த சாப்டர்ல நான் எல்லா வீடியோலயுமே இதை சொல்லியிருக்கேன். லைக் கிச்சன்ல இருக்கிற அஞ்சரை பெட்டி மாதிரி தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அதுல நடுவுல ஒரு டப்பா இருக்கும். அதை சுத்தி நிறைய டப்பாக்கள் இருக்கும். ஓகே, அதுல நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சிருப்போம். அது மாதிரி தான் இங்கேயும் வந்து நடுவுல இருக்கிற டப்பாவை ஷேர் கேபிட்டல் டப்பாவா நம்ம வச்சிருக்கணும். ஓகே, அந்த ஷேர் கேபிட்டல் டப்பாக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ போகணும் அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா 50,000 ஷேர்ஸ் இன்டூ 100, அதாவது 5 lakh ருபீஸ் போகணும். 5 lakh தானே, இல்ல 50 lakh ருபீஸ் போகணும். ஓகே, ஸோ 50 lakh ருபீஸ் போகணும். ஆனா இங்க வந்து என்னன்னா நமக்கு 40,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ அட்லீஸ்ட் எவ்வளோ போகணும், 40 lakh ஷேர், சாரி 40 lakh ருபீஸ் கண்டிப்பா அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போய் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த 40,000 ஷேர்ஸையும் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அலாட் பண்ணிட்டா எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ ஷேர்ஸ்க்கான அந்த அமௌண்ட்டை அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போயே ஆகணும். ஸோ அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு எங்கேருந்து அமௌண்ட் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற டப்பா கிட்ட இருந்து போகும். ஸோ அந்த சுற்றி இருக்கிற டப்பாக்கு எப்படி அமௌண்ட் வரும்னா நம்ம கைக்கு உள்ள வர்ற அமௌண்ட்டை எந்த டப்பாக்குள்ள போடணுமோ அந்த டப்பாக்குள்ள போடுவோம். அந்த டப்பால இருந்து ஷேர் கேபிட்டலுக்கு போகும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம 40,000 ஷேர்ஸ்க்கு வந்து ₹20 வாங்கியிருக்கோம். ஸோ 40,000 இன்டூ 20 ருபீஸ் வந்து 8 lakh ருபீஸ். இந்த அமௌண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுவும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை வாங்குவோம். அதுக்கப்புறம் தான் வந்து எத்தனை ஷேர்ஸை நம்ம அக்செப்ட் பண்றது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எவ்ளோ ஷேர்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். அதனால தான் நம்ம வந்து அலாட்மெண்ட் ஆகட்டும், அதுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட்
கால், ஃபைனல் கால் எல்லாமே வந்து எவ்வளோ அமௌண்ட் ஃபர்ஸ்ட் ஷேர் கேப்பிட்டலுக்கு போகணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அமௌண்ட்ட வாங்குவோம். எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும், வந்தாகணுங்கிறத அதுக்கப்புறம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ, இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ, பேங்க் அக்கவுண்ட்ட டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த அமௌண்ட் எந்த பாக்ஸ்க்குள்ள போகும்னா, ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள போகும். இப்ப ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள 8,00,000 ரூபீஸ் இருக்கு. அத நம்ம என்ன பண்ணணும், ஷேர் கேப்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நடுவுல இருக்கிற டப்பாக்கு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ, ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். இப்ப ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல 8,00,000 ரூபீஸ் இருக்கு. அதனால அத டெபிட் பண்ணியிருக்கோம். அத எடுத்து நம்ம எதுக்குள்ள போடுறோம்? ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடுறோம். அதனால ஷேர் கேப்பிட்டல கிரெடிட் பண்ணியிருக்கோம். கிரெடிட் வேர் இட் கோஸ். ஓகே. ஆர் அ தி அமௌண்ட் விச் கோஸ் அவுட். ஓகே. ஸோ இங்க வந்து வேர் இட் கோஸ், அதாவது இட் கோஸ் டூ ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ். அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்ப அப்ளிகேஷன் முடிஞ்சது. அலாட்மெண்ட்லயும் அதே 40,000 ஷேர்ஸ அவங்க அலாட் பண்ணிட்டாங்க. நீங்க இனிமேல் எங்களுக்கு ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி அத்தன பேத்துக்கிட்டயும் சொல்லிட்டாங்க. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அலாட்மெண்ட் பண்ணி அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்? அப்ப அவங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ அதனால 40,000 ஷேர்ஸ இன்டூ 30 ரூபீஸ். இங்க அலாட்மெண்ட் மணி எவ்வளோ? 30 ரூபீஸ். ஸோ 40,000 into 30 rupees, that is 12 lakh rupees. இந்த அமௌண்ட் நமக்கு வரணும். எங்க இருக்கணும்? ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்ல இருக்கணும். அதுல இருந்து ஷேர் கேப்பிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே. ஸோ இது நம்ம மைண்ட்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம 12 லேக் ருபீஸ் வருதாங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம பொறுத்தவரையும் அலாட்மெண்ட்ல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே 12 லேக் ருபீஸ ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகே. பேங்க் அக்கவுண்ட் டேட்டா ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட். ஸோ நமக்கு கேஷ் உள்ள வருது. அதனால அத டெபிட் பண்ணியிருக்கோம். அந்த கேஷ எந்த பாக்ஸ்ல கொண்டு போய் போடுவோம்? ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்ல. ஸோ அந்த 12 லேக் ரூபீஸ் அதுல கொண்டு போய் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அது ஷேர் கேப்பிட்டலுக்கு போயிடுச்சு. ஓகே. இப்போ அலாட்மெண்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால் டியூ. ஸோ ஃபர்ஸ்ட் கால் மணியும் நமக்கு எவ்வளோ வரணும்? அகைன் ஃபர்ஸ்ட் கால் வந்து ஒரு ஷேருக்கு 25 ரூபீஸ் வாங்கணும். ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெட்டார் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்ல இருக்க வேண்டிய அமௌண்ட் 10 லேக். அதுல இருந்து எந்த பாக்ஸ்க்கு போகணும்? நடுவுல இருக்கிற ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு இந்த 10 லேக் ரூபீஸ் போகணும். ஓகே. ஸோ அதுக்கான என்ட்ரி தான் இது. இப்போ அ இந்த அமௌண்ட் நமக்கு வர வேண்டியது. பட் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு? அகெயின் ஃபர்ஸ்ட் கால் மணிய பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டும் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா நமக்கு கேஷ் உள்ள வருது 10 லேக் ரூபீஸ் டூ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட். ஸோ அந்த 10 லேக் ரூபீஸ் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்கு போகுது. அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் காலும் முடிஞ்சது. அடுத்தது ஃபைனல் கால். ஐ திங்க் ஐ ஃபர்காட் டூ என்லார்ஜ் திஸ் ஃபாண்ட் சைஸ். அது மட்டும் நான் பண்ணிடுறேன். ஸோ 22. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனல் கால்ல மட்டும் தான் நமக்கு ஒரு சின்ன இது. அதாவது ஃபைனல் கால் சாரி ஃபைனல் கால் ஹேஸ் டு கம். அதாவது ஃபைனல் கால்ல வந்து என்னன்னா 40,000 ஷேர்ஸ்க்கு 25 ரூபீஸ் ஒரு ஷேருக்கு 25 ரூபீஸ்ன்னு நம்ம வாங்கணும். ஓகே. பட் அப்போ அ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி. ஸோ ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸ்ல எவ்வளோ இருக்கணும்? 10 லேக் ரூபீஸ் இருக்கணும். அது ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஷேர் ஃபைனல் கால்ல இருக்கிற 10 லேக் ரூபீஸ் எடுத்து ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல நம்ம போடணும். அப்போ ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு? 400 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வரல. ஓகே. ஸோ பேலன்ஸ் 39,600 ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் அமௌண்ட் வந்திருக்கு. தட் இஸ் 9,90,000 ரூபீஸ். ஓகே. ஸோ அ இந்த அமௌண்ட்ட வந்து எந்த பாக்ஸ்க்கு போகணும்னா, ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸ்க்கு போகணும். ஓகே. பீயிங் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட் அண்ட் எக்செப்ட் ஆன் 400 ஷேர்ஸ். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி. இப்போ ஃபைனல் கால் வரையும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப இந்த 400 ஷேர்ஸ் அமௌண்ட் பே பண்ணல இல்லையா? அதுக்கு அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கான என்ட்ரி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ. இது வந்து 20. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஷேர ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப இதுவரையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆ அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்ல அலாட்மெண்ட் ஆகட்டும் அண்ட் ஃபர்ஸ்ட் கால். இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்து என்ன பண்ணியிருப்போம்? எக்ஸ்கியூஸ் மீ.
ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல போட்டிருப்போம். ஓகே. ஸோ ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல நம்ம போட்டிருப்போம். ஆனா, இப்ப ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல இருந்து சில அமௌண்ட்ட வெளியில எடுக்கணும். ஸோ டோட்டலா ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல இருக்க வேண்டிய அமௌண்ட் எவ்ளோ? 400 ஷேர்ஸ் இன்டூ ₹100 தட் இஸ் ₹40,000 இருக்கணும். ஓகே. அந்த ₹40,000ல ஷேர் ஃபைனல் கால் மணி இல்ல. தட் இஸ் 400 இன்டூ ₹75. அதாவது என்னன்னா, ஃபைனல் கால் இஸ் சாரி இங்க தான் நம்ம I forgot to mention this. Final call money எவ்ளோ? ₹25. So, 400 into ₹25 ₹10,000. அதுக்கப்புறம் திரும்ப ஷேர் ஃபோர் ஃபீச்சர்ன்னு சொல்லி ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல இருந்து இப்ப ஷேர் கேப்பிட்டல்ல இருக்க வேண்டியது ₹40,000. பட் ஆனா இந்த ஃபைனல் கால் மணி இப்ப நம்ம கையில இல்ல. விச் இஸ் அவுட்சைட் த பிசினஸ். ஓகே. ஸோ, அதனால அந்த அமௌண்ட்ட வந்து நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஷேர் கேப்பிட்டல்ல இருக்க வேண்டிய அமௌண்ட் எவ்ளோ? பட் ஆனா அதுல இவ்ளோ அமௌண்ட் வந்து இன்னும் நமக்கு வரல. அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். அகெயின் ஃப்ரம் த ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ் வி ஹேவ் டு டேக் அவுட். ஆல்ரெடி நம்ம அமௌண்ட் உள்ள போட்டு வச்சிருப்போம். இந்த ₹30,000 அப்ளிகேஷன் மணி, அலாட்மென்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி. இது 3ம் சேர்ந்து ₹75. ஸோ இந்த 400 ஷேர்ஸ்க்கான இந்த ₹75 ஷேர் கேப்பிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்ப அந்த ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல இருந்து இந்த 30,000 வெளியில எடுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த 30,000க்கான ஷேர்ஸ் வந்து இப்போ நம்ம கையில ஷேரா இல்ல அப்படிங்கிறதுக்கான இதுதான். ஓகே ஃபோர்ஃபீட்டட். இப்ப இந்த அமௌண்ட்ட வெளியில எடுக்கிறோம். அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பீயிங் 400 ஷேர்ஸ் இது வந்து நம்ம கையில எவ்ளோ அமௌண்ட் இருக்கோ, அதுக்கு தான் நம்ம ஷேர் ஃபோர்ஃபீச்சர்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது வந்து ₹30,000 அத ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். ஓகே. அவுட் ஆஃப் 40,000 வி ஆர் டேக்கிங் 30,000 அவுட்சைட். இன்னொரு 10,000 அவுட்சைட் த பிசினஸாவே இருக்கு. ஓகே. அதுக்கான என்ட்ரி தான் இது. இப்போ இந்த 400 ஷேர்ஸ ரீஇஷ்யூ பண்றோம். எவ்ளோ ரூபாய்க்குன்னா ₹80. ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் 400 ஷேர்ஸ் இன்டூ ₹80 தட் இஸ் 32,000. ஓகே. 32,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலா ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் எவ்ளோ? ₹40,000. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷேர் ஃபோர் ஃபீச்சர் இருக்கு இல்லையா? இந்த 30,000லேருந்து ஒரு 8,000 அதாவது பேலன்ஸ் ₹20க்கான அமௌண்ட்ட நம்ம எடுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த ₹8,000 எடுத்து நாம இந்த 400 ஷேர்ஸ்க்கு நம்ம உள்ள போடுறோம். ஸோ ஷேர் ஃபோர் ஃபீச்சர்லேருந்து இந்த ₹8,000 எடுக்கிறப்போ வில் கெட் ₹40,000. ஸோ அத ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள போட போறோம். ஓகே. நம்ம கையில கேஷாவும் உள்ள வருது 32,000. அது போக ஆல்ரெடி ஷேர் ஃபோர் ஃபீச்சர் பாக்ஸ்க்குள்ள ஒரு 30,000 இருக்கு. அந்த 30,000லேருந்து 8,000 எடுத்து இந்த 400 ஷேர்ஸ பேட்ச் அப் பண்றதுக்கு. ஏன்னா ₹80க்கு குடுத்துருக்குன்னா, இன்னொரு ₹20க்கான அமௌண்ட்டும் ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள போணும்ல. அந்த ₹20 தான் அந்த 30,000லேருந்து எடுக்கிறோம். ஓகே. ஸோ அது ₹8,000. ஸோ அத போட்டுட்டு ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து ₹40,000. இட்ஸ் கோயிங் டூ ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ். ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ₹30,000ல ₹8,000 எடுத்துட்டோம். அப்ப பேலன்ஸ் ₹22,000 இருக்கும் இல்லையா? ஷேர் ஃபோர் ஃபீச்சர்ன்னு. அத ஃபைனலா எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, கேப்பிட்டல் ரிசர்வ்ல கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாரி நமக்கு வர எக்ஸஸ் அமௌண்ட் எல்லாம் ஒரு ரிசர்வ்ல வச்சிருப்போம். பட் இந்த அமௌண்ட் வந்து எங்க இருந்து வந்தது? கேப்பிட்டல்ல இருந்து வந்தது. இட்ஸ் அ கேப்பிட்டல் கெயின். ஓகே. அவங்க கட்டாம போனதுனால, நமக்கு லாபமா போச்சு. நம்ம தான் கம்பெனி. ஸோ, நமக்கு லாபமா போச்சு. ஸோ, அந்த லாபத்த வந்து நம்ம ரிசர்வா எடுத்து வைக்கிறோம். ஓகே. அது கேப்பிட்டல் மூலமா வந்த அ பெனிஃபிட் அப்படிங்கிறதுனால, அத எடுத்து கேப்பிட்டல் ரிசர்வ்ல போட்டு வைக்கிறோம். ஓகே. ஸோ, இங்க ஷேர் ஃபோர் ஃபீச்சர் அக்கவுண்ட் பாக்ஸ்ல இந்த ₹22,000 இருக்கு. அது எங்க போகணும் அப்படின்னா, கேப்பிட்டல் ரிசர்வ்க்கு போகணும். ஓகே. ஸோ, அதனால கேப்பிட்டல் ரிசர்வ கிரெடிட் பண்ணியிருக்கோம். நீங்க இப்படியும் திங்க் பண்ணலாம். இந்த ₹30,000 ஷேர் ஃபோர் ஃபீச்சர்ல இருக்கு. அதிலிருந்து ஒரு ₹8,000 எடுத்து இந்த 400 ஷேர்ஸ்க்கு நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, இந்த 30,000 மைனஸ் 8,000ம் 22,000 தான். இல்ல இன்னும் எலாபரேட்டடா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த 400 ஷேர்ஸ் இன்டூ ஆல்ரெடி பே பண்ண இந்த ₹75 மைனஸ் 400 shares into this ₹20. இந்த ₹75ல ₹20 போக பேலன்ஸ் ₹55 இருக்கும். ஸோ 400 into 55 அது 22,000. ஓகே.
பட் நீங்க இந்த 30,000 மைனஸ் 8,000 எடுத்தாலும் ஈஸி தான். உங்களுக்கு எது ஈஸியா புரியுதோ, அதுபடி நீங்க அத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். And with this signing off, Dr. Shanti, thank you once again.